அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. அது என்னவோ அலாரம் அடிக்குதோ இல்லையோ நம்ம அஃப்ரா குட்டி மட்டும் கரெக்ட் டைம்க்கு எந்திரிச்சிடுறாங்க. சில டைம் தான் நல்லா தூங்குறாங்க. இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளால தான் கொஞ்சம் நேரம் தூங்க முடியாதுல்ல. ஏன்னா ஸ்கூல் இருக்குல்ல. அதனால் எப்பயும் போல் எழுந்திரிச்சு சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரசம் கொஞ்சம் இருந்துச்சா, அப்படியே ரச சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் டீயை போட்டுட்டு ஒரு அடுப்பில் சாப்பாடும் வச்சாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மிஷினில் அப்படியே துணி போட்டுடலான்னு சொல்லிட்டு மிஷின்லேயும் தண்ணி ஊற்றிட்டு சர்ஃபையும் போட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்ருக்கும்ல. அதனால் அந்த வேலையை முடிச்சாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லையா, வெறும் முறுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதை மட்டும் கொடுத்து விட்டா பாப்பா சாப்பிட மாட்டாங்களா, எப்போயாவது கொடுத்து விட்டா சாப்பிடுவாங்க. ஓயாமல் கொடுத்து விட்டா சாப்பிட மாட்டாளா. அதனால வந்துட்டு பால்வாடியில் சத்து மாவு கொடுப்பாங்கல்ல, அதில் அப்படியே பேன் கேக் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு பேன் கேக் மாதிரி ஊற்றி எடுத்தோன்னு வைங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெயில் கூட ஊற்றி அப்பம் மாதிரி கூட பொரித்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் கூட கட் பண்ணி போடலாம், அதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் போட்டு சுடுவோம்ல, அந்த முட்டை வந்துட்டு ரொம்ப பிடிக்குமா, அதுக்காக வந்துட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அஃப்ரா குட்டியும் வந்துட்டாங்க. வா, யார் போட்டுட்டா தங்கம்? அத்தா போட்டாங்களா? இங்கே காமி, அம்மாடி கம்மி, எது கம்மி தெரியலைங்க. வா இங்கே வா. ஹை ஹை, இங்கே வா, அம்மா உன்னை காமிக்கிறேன். சாப்பாடும் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. கையோட கையை வந்துட்டு ரச சாதம் கிளறிடலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரசத்தையும் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அந்த ஜீரகம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் அஃப்ரீனுக்கு வந்துட்டு கிளறி கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வருவா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பேன் கேக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சத்து மாவு வந்துட்டு பாதி பேர் யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதில் கொழுக்கட்டை அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அப்படியே பாப்பாவுக்கு வந்துட்டு லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. அக்காவும் தங்கச்சியும் எப்பயும் போல விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து அரிக்கி தான், அதை வந்துட்டு சொரிஞ்சுரு சொல்லிட்டு இருந்தா அவங்க அக்காவை. அப்புறமா அவளோட சாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுவாங்கள்ல சின்ன பிள்ளைங்க, அது வந்துட்டு பார்க்கவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம்ல. அக்காக்கு முடி இருக்கு பாரு, இங்கே பாரு முடி இருக்கா. அம்மா என்னதுமா மறைச்சு வச்சிருக்க, காமிங்க. அது அக்காக்கெல்லாம் போட முடியாது தங்கம், அக்கா பெரிய பாப்பா ஆயிட்டாங்க. குடு அக்கா குடு. யார் கொடுத்தா உனக்கு அது? ஃப்ளம்மா, அது யார் கொடுத்தா உனக்கு? அத்தாவா, காமி பார்க்குறேன், அம்மா பார்க்குறேன். வா, அக்காட்ட காமிக்க வா. பேட் கேர்ள். எப்படி பண்ற பேச போற? அச்சோ, அம்மம்மா அல்ல, ஐயோ ஐயோ வா ஃப்ரீமா, டைம் ஆகுது. அடி சொல்லுமா. அக்காக்கு தான் குடுமா, அதை குடுமா. தாமா தாமா, தேங்க்யூ. கிளாப் பண்ணுங்க. என்னம்மா அக்கா ஐடி கார்டு அங்கே இருக்காண்டி, எப்படி சொல்கிற பத்தியா? நீ கொடுமா அக்காட்ட. ஃப்ரீ வா கொடு, அக்கா கொடு. போட்டு விட்றியா? போட்டு விடு. போட்டு விடு. போடு. போட தெரியல, வாய பாரு. போட்ட போட்ட போட்டா. அக்காவா? அது யாருமா அது? அக்காவா? அக்கா பேர் என்னம்மா? அஃப்ரீன்னு சொல்லு. பெல்ட் போட்டு விட போறியா? பெல்ட் போட்டு விட போறியா? போட்டு விடு, போட்டு விடு, போட்டு விடு. டைம் ஆச்சு அக்காக்கு. அட குடுடா, காலையிலே உன்னோட இந்தாடி போடுறி டக்குன்னு. அதில் அம்மா அக்காவுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு வரேன். பா அம்மா பெல்ட் போட்டு விடுவா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அப்புறவெல்லாம் தாண்டி நம்ம அஃப்ரீன் பாப்பாவை ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா தொட்டுக்கிறதுக்கு முட்டை பீட் பண்ணி வச்சுருந்தால அதையும் பொரிச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புள்ள படிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. எழுது, போடு. என்னம்மா எழுதுறா? அக்காக்கு பாய் சொல்லுமா. அக்கா கிளம்பிட்டா, போ கொடு. லவ்வே சொல்லல அக்கா, கால் த பெஸ்ட் சொல்லிடு. ஆப்பிள், ஆப்பிள் கிடையாது, அது பனானா. சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வந்துச்சு. ஃப்ரமா அக்காக்கு பாய் சொல்லிடு. லவ் யூ சொல்லிடு.
எக்ஸாம் ஒழுங்காக எழுதுக்கா சொல்லு. எக்ஸாம் ஒழுங்காக எழுதுவியா? மிஸ் யூ டூவா என்னடா சொன்ன? சரி ஒழுங்காக எழுது எக்ஸாமு. இந்த ரெயின் கோட் எடுத்து வச்சுக்கோ. அத்தா கிளம்பிட்டாங்கம்மா அஃப்ரா. அஃப்ரீ குடு சீக்கிரம் வா சொல்லு. என்னம்மா அப்படி எழுதுற? எப்படி பென்சில் அழகா பிடிக்கிற பாருங்களேங்க. மாஷா அல்லாஹ். தங்கம் என்ன பண்றீங்க? பிசி காலையில படிக்க பாரு, பிள்ளைய பார்த்து கத்துக்கடி. காலையில எழுந்துச்சு படிக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுமா. அல்ஹம்துலில்லாஹ். அது பார்த்தா நம்ம சொல்றோம். வந்துடும். சரி போ அக்கா பாய் சொல்லிட்டு போ போ பா. வலைக்கும் பாபியோ. பார்த்து போ ஃப்ரீமா. போய் படி கொஞ்ச நேரம். அத்தா கிளம்பிட்டாங்க. அங்கே பாரு பின்னாடி பாரு. போயிட்டு வாங்க சொல்லிடு. எல்லாரும் போகிறாங்களா? ஃபீல் பண்ணலையா நீனு? கிளம்பிச்சே. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே கிளம்பிட்டாங்க. இனிமேல் அஃப்ரா குட்டி வந்துட்டு கொஞ்ச நேரம் சோகமாக இருப்பாங்க, அப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கும்ல, பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மிஷின்லேயும் துணி சுற்றிட்டு இருந்துச்சு, அதையும் அலசணும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அஃபீன் சுடும் போதே இதுக்கு என்ன பேர், பேன் கேக்கு நம்மளே வச்சுக்கிற வேண்டியதான் பேர். பேன் கேக் வந்துட்டு ஒன்று சுட்டு வச்சுருந்தேன், நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு பாத்திரமும் சேர்ந்து இருந்துச்சு. ஒவ்வொரு வேலையாக முடிச்சிட்டோன்னு வைங்களேன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு சாப்பாடு கொடுக்கணும்ல, அந்த வேலையை பார்க்கணும். பாப்பா வந்துட்டு நீங்கள் விளையாண்டுட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். போட்டுட்டுருங்க, அம்மா கழிட்டு வந்துடுறேன். ஓகே சொல்லுங்க. இங்கே பார்த்து சொல்லுங்க. ஓகேயா அஃப்ரா? படிப்பில் இன்ட்ரெஸ்டாக இருக்கு பிள்ளை. பாத்திரத்தையும் கழுவி முடிச்சுட்டேன், அடுப்பையும் வந்துட்டு ஓரளவுக்கு தொடச்சிட்டேன். அப்புறமா ரெஸ்ட் ரூம் போங்க. போங்க தங்கம் வாங்க. பஸ் போங்க. அக்கா இல்லை, அக்கா ஸ்கூல் போயிட்டா. போங்க நீங்கள் போங்க. போங்க ஏதோ போங்க வரேம்மா. வீடையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுட்டேன். எப்படி இருந்தாலும் மறுபடியும் நீட் பண்ணுற வேலை இருக்கும்ல. நேற்று பார்த்தீங்கன்னா அஃப்ரீன் அத்தா வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது இந்த பையில் இருக்குது, அதையும் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் ரச சாதம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் முடிச்சுக்கிடுவேன். அஃப்ரீன் அத்தா வந்துட்டு என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே குட்டியாக வீடியோ பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு என்னோடய டீயை வந்துட்டு சூடு பண்ண ஊற்றி வச்சுருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அதை குடிச்சிட்டு அவங்க என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பான்ஸ் பவுடரு, பர்ஃப்யூமு அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கு தேவையான கொஞ்சம் ஹேர் பேண்டு, ஹெட் பேண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபீன் பாப்பாவுக்கு அந்த போனி டெயில் போடுவோம்ல, அதில் போட்டால் அழகாக இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்ல. நம்ம ஒரு வேலையை வந்துட்டு நம்ம ஒன்று நினச்சி செஞ்சுருப்போம், அது வந்துட்டு ஆப்போசிட்டாக மாறி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இன்ஷால்லா வந்துட்டு இதை விட பெட்டராகவே நமக்கு எல்லாம் வந்துட்டு தருவான்னு சொல்லிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற வேண்டியது தான். நானும் அஃப்ரீன் அத்தாவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். இன்ஷால்லா வந்துட்டு இதை விட பெட்டராக தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் என்கிட்ட அப்படி தான் சொல்லுவாங்க. யாசி கவலைப்படாத, இதை விட பெட்டராகவே கிடைக்குன்னு சொல்லிட்டு இன்ஷால்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் அதே மாதிரியே நாடுவான்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஜெல்லு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃப்ரீனோட அத்தா தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நாங்களாம் யூஸ் பண்ண மாட்டோம். ப்ரூச் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மெயினாக என்னை வந்துட்டு ஸ்கார்ஃப் கட்டி போடுமா, அந்த மாதிரி பழகிக்கோமான்னு சொல்லிட்டு நிறைய ப்ரூச் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் கட்டி போட ட்ரை பண்ணுறேன். அஃப்ரீன் பாப்பா வந்துட்டு அஃப்ரா குட்டி வந்துட்டு வச்சுட்டு கட்டி போட்டோன்னு வைங்களேன், அதை வந்துட்டு இழுத்துடுறாங்களா. எனக்கு ஸ்ட்ராங்காகவும் அந்த மாதிரி போட தெரியலையா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது வந்துட்டு அஃப்ரா குட்டி வந்துட்டு தூங்க வச்சுட்டு எடுக்கிறேன்ல, அதனால் அந்த மாதிரி போடும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெளியில் போகும்போது போட்டால் பாப்பா வந்துட்டு இழுத்துடுறாங்க. இன்ஷால்லா வந்துட்டு பாப்பா கொஞ்சம் பெருசானோன்னு அந்த மாதிரிலாம் போடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபீன் பாப்பாவோட என்னோடய ஃபேவரட் கூட சொல்லலாம். லிப்ஸ்டிக்ஸு நிறைய டார்க் கலராக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இது ஏதோ ஃபேஸ் வாஷ் போல் இருக்குது, அதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாப்பாவையும் தூங்க வச்சுட்டேன். அந்த மேடம் தூங்கினா தான் நெக்ஸ்ட் நம்ம குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்றைக்கி ஃப்ரைடே வேறையா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேலையை முடிக்கணும். ஏன்னா அஃப்ரீன் அத்தாவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சாப்பிட வந்துடுவாங்களா. அம்மா வந்துட்டு சிக்கன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு 2 பார்ட்டாக இதை பிரித்து வச்சுக்கிருவேன். 2 பார்ட் 3 பார்ட் அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிருவேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்குல்ல, அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிடுவேன். ஒவ்வொரு நாள் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிடுவேன். ஒரு நாள் குழம்பு வைப்பேன், ஒரு நாள் பிரியாணி செய்வோமா.
ஒரு நாள் பெப்பர் சிக்கன் இல்லைன்னா சிக்கன் 65 அந்த மாதிரி பொரிச்சுக்கிருவேன். ஒருத்தவங்க கேட்டாங்க, என்னோட பிரியாணி ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, நீங்கள் நெய் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு, வெங்காயம் தக்காளி அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மசாலா அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு உலக்குக்கு தான் ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 4 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்ல, வாய் கொள்ளறது கண்டினியூஸாக பேசும்போது. வெங்காயம் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகும்ல, அது வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். அஃப்ரீனத்தா அதுக்குள்ளே வந்துட்டாங்க. உங்கள் டீ போட்டு கேட்டாங்களா? எந்திரிச்சிட்டியாடா? நீ சொன்ன குறிஞ்சி குடு, டீ போடுவோம். குடு. அம்மா கிளியம்மா குளிக்கணும் சரியா? அவங்க அத்தை பேசுகிற சத்தத்தை வச்சு பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. அவங்களையும் ஓரளவுக்கு சமாதானம் பண்ணிவிட்டு, இங்கே அடுப்பில் வேறு குக்கிங் வேலை நடந்துகிட்ருக்குல்ல, இங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு தக்காளி வந்துட்டு ஒரு 3/4 குக்கான போதும். இப்போது மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகா பொடி, நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அது தகுந்த மாதிரி மிளகா பொடி. அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனை, அதை போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு 1/2 கிலோ அரிசி எடுக்கிறோம்னா 1 கிலோ சிக்கன் எடுத்தோன்னு வைங்களேன், அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயிர் ஊற்றிருக்கேன். நான் தக்காளியோட அளவை எப்போயுமே கம்மி பண்ணிவிட்டு தயிரோட அளவை கொஞ்சம் அதிகமாக்கிக்கிருவேன். சாப்பாடும் சாஃப்டாக இருக்கும். சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குமா, அதனால தான். அப்படியே இங்கிட்டு பார்த்திங்கன்னா டீயும் போட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும்ல, அதுக்காக அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இங்கிட்ட டீயும் கொதிச்சிருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அஃப்ரீனத்தாக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அப்புறம் கிட்ட கொஞ்சம் நேரம் வம்பு இழுத்துட்டு இருந்தேன். இது என்னதுமா? இது என்னது? என்னது இது? என்னது இது? பேர் என்னது? இல்லை, அது பேர் என்னது? அத்தாக்கு இந்த டீ குடிக்க சொல்லு. அத்தா டீ குடிங்க சொல்லு. அத்தாக்கு இல்லை, உங்கள் அத்தாக்கு இல்லை. போ, இல்லை போ சொல்லிட்டு. உங்களுக்கு இல்லை, போங்க. அத்தாக்கு இல்லை, அம்மாக்கு. ஆமாம், அம்மாக்கு. இந்த அத்தா டீ குடிக்க வாங்க சொல்லு. அத்தா கூப்பிடு. சொல்றது டீ அம்மா குடிச்சிருவா. அம்மா ஒரு டீ பைத்தியம். அம்மா ஒரு டீ பைத்தியம், டீயை குடிச்சிருவா. எந்திரி சொல்றாவுல. இந்தா குடு, அத்தா குடுக்க சொல்லு. அத்தா குடிக்க சொல்றியா, நான் குடிக்கவா? எந்திரிங்க சொல்லு. எந்திரிங்க. ஒரு வேர்டா வருது இல்ல. இந்த அப்ரா நான் குடிச்சிருவேன். குடிச்சிருவா? அத்தா எந்திரிக்க சொல்லு. எந்திரிக்க மாட்டுறாங்க பாரு. அது என்னவோ பொம்பளை பசங்க அவங்க அத்தா கிட்ட தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க. அஃப்ரீன் பாப்பாட்டையும் சரி, என்னைய பிடிக்குமா அவங்க அத்தாவை பிடிக்குமான்னு கேட்டால் அவளுமே அவங்க அத்தாவை தான் சொல்கிறா. அஃப்ரா குட்டி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அவங்க ஆல்ரெடி ஒன் டைம் கேட்டதுக்கு சொல்லிவிட்டு அத்தா தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் முழிச்சு பார்த்துக்கிட்டாலும் கடைசியில் அவங்க அத்தாவை தான் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே சாப்பாடில் வந்துட்டு தண்ணியும் கலந்து வச்சுட்டு, நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா யூனிட்டி ரைஸு. அதுக்கு வந்துட்டு 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 கல் கூட இருக்கணும். இன்றைக்கி நான் வந்துட்டு தம்மில் போடுவாங்கல்ல, அரிசி தண்ணி அளந்து வச்சு செய்வோம்ல, அந்த பிரியாணி தான் செஞ்சுட்ருந்தேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைல் பிரியாணி. அதுக்குள்ளே வந்துட்டு தயிர் ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. பச்சை மிளகா கொத்தமல்லிலாம் போட்டால் எடுத்து வச்சிடுறாங்க, அதனால் நான் எதுவுமே போடலை. சும்மா வெறும்னா செய்வோம்ல, அந்த மாதிரி தான் செஞ்சேன். இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றி வரும்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருவேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டோன்னு வைங்களேன், சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். நம்ம வீட்டில் கரம் மசாலா உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த அரோமா ரொம்ப பிடிக்கும்னா கரம் மசாலா இருக்கும்ல, அது கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சுல்ல, இப்போ வந்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிரும். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அஃப்ரா குட்டியும் பார்த்திங்கன்னா அழகாக குளிக்க வச்சு, இது பார்த்திங்கன்னா ஆலியாவோட ட்ரெஸ்ஸு, அதை போட்டுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க மேடம். அவங்க அத்தா ஒரு ஹெட் பேண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அது இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா மேட்சாக இருந்துச்சு. அதையும் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். மாஷாஅல்லா பாப்பாவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் மேடம் எங்கே அதை போடுறாங்க, நான் போட்டு விடுவோம் அவங்க கழட்டி விடுவோம், இதே வேலையாக தான் இருந்தாங்க. சின்ன பிள்ளைனாலே இதுதான் போட்டால் எப்படி சொல்கிறது, ப்ராப்பராக
ப்ராப்பராக வச்சுக்க மாட்டாங்கல்ல. அப்புறமா பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப வேர்ஸ்ட்டாக தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல அந்த கமெண்ட், உண்மையாக சொல்லணும்ல எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவள் நல்லா இருந்தால் உங்களுக்கு என்ன, நல்லா இல்லைன்னா உங்களுக்கு என்ன, அதை பற்றி நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. அந்த சிஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா அனிதாவா, அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரியாக இருக்கும்ல, என்ன இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களை ஒருத்தர் அந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும். குழந்தைங்களில் கூட ஃபேராக இருந்தால் தான் அழகுன்னு நினைக்கிறாங்க. நம்ம அஃப்ரா குட்டியை விட அஃபின் பாப்பா சின்ன பிள்ளைல இதை விட க்யூட்டாக இருப்பாங்க. அவளோட வீடியோஸ்லாம் போய் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். முன்னாடியெல்லாம் அஃபின் பாப்பா தான் மோஸ்ட்லி எனக்கு எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. பாப்பா பப்ளியாக அழகாக இருப்பாங்க. பிள்ளைங்க வளர வளர சேஞ்ச் ஆவாங்க. அவங்க விளையாடுறாங்க, வெயிலில் சுற்றுறாங்க. நம்மளுமே அப்படி தான் இருந்திருப்போம். ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அவங்க அப்படியே மாறிடுவாங்க. மாஷால்லா பார்த்தீங்கன்னா அல்லாஹ் எனக்கு 2 அழகான பொம்பளை பிள்ளையை கொடுத்துருக்கான். நீங்கள் யார் அவளோட பர்சனாலிட்டி பற்றி பேசுறதுக்கெலாம், நீங்கள் யார்? என்னோடய வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக்கா அதை பற்றி சொல்லலாம். ஒரு சின்ன பிள்ளையை பற்றி சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு. அதுவும் உங்கள் பர்சனாலிட்டி பற்றி பேசுகிறது ரொம்ப தப்பு. அல்லாஹ் அழகாக தான் என் 2 பிள்ளையுமே படைச்சிருக்கான். நீங்கள் அதை ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட பர்சனாலிட்டி பற்றி பேசுகிறதே தப்பு. ஒருத்தர் அழகாக இருப்பாங்க, அவங்க மனசு அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் டல்லாக இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசு எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஒருத்தர் குண்டாக இருக்காங்க, வெள்ளையாக இருக்காங்க, இதை வச்சு யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. பிடிக்கலன்னா பார்க்கவே பார்க்காதீங்க. நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருத்தரோட வெளி பர்சனாலிட்டியை பார்த்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்களே, எனக்கு என்னமோ தோணுது நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ஸ்ட் பர்சன்னு எனக்கு தோணுது. அதுவும் சின்ன குழந்தைங்கள சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு தோணுது. என்னோட இஷ்டம் தானே. நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரிப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே பிரியாணி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன். ஏன்னா மதர்சாக்கு போகணும்ல, அதனால் ட்ரெஸ் மாற்றி விட்டாச்சு, போனிடெயில் போட்டு விட்டாச்சு. நான் அஃப்ரீன் பாப்பாவை ஏன் காட்ட மாட்டேன்னா, அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றும் குட்டி பாப்பா இல்லை, அஃப்ரா மாதிரி. அவங்க இப்போ 8 இயர்ஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறது, அவங்க பொன் குழந்தை வேறு, அதனால் வளர்ந்துட்டு இருக்கிறனால அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி 4 இயர்ஸாக இருக்கும் போதெல்லாம் பாப்பா வீடியோவில் நிறைய வருவாங்க. என்ன சொல்கிறது, அவங்களோட ஃப்யூச்சருக்காக நான் அவ்வளோவா அவங்கள காமிக்கிறதில்ல. கொஞ்சம் தான் காமிப்பேன். அது என்னோட பொண்ணோட சேஃப்டிக்காக நான் பண்ணுறது. பாப்பா அழகாக மாஷாலா மதர்சா ஹோம்ஒர்க் எழுதிட்டு மதர்சா கிளம்பிடுவாங்க. என் பொண்ணுக்கு என்ன குறை நீயே சொல்லுங்கள். மாஷாலா எவ்வளோ அழகாக இருக்காங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக இருக்காங்க. 2 பிள்ளையும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அஃப்ரா பாப்பா கொஞ்சம் ஃபேராக இருக்காங்க, அஃப்ரின் பாப்பா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்காங்க. அதை வச்சு சொல்லாதீங்க தயவுசெய்து. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் கோவமாக கூட ரிப்ளை பண்ணலாம். சரி வேணாம், யாரோ ஒருத்தர், நீங்கள் யாருனே தெரியாது, உங்களுக்கு போய் நான் எதுக்கு, இதுவே நான் சொல்லணும்னு தான் சொல்கிறேன், அவ்வளோதான். அவங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கமெண்ட்டை டிலீட் பண்ணிட்டாங்க. நான் திருப்பி ரிப்ளை பண்ணவும் அவங்க உடனே டிலீட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கே ஏதோ தோணியிருக்கும் போல் இருக்குது. அவ்வளோதான், இக்னோர் பண்ணிட வேண்டியது தான். பேசுகிறவங்க பேசிட்டு தானே இருப்பாங்க, அந்த மாதிரி நினச்சிக்கிற வேண்டியது தான். எப்பயும் போல் ஈவினிங் டைம் ஆனோடனே நானும் அஃப்ரா குட்டியும் கீழே அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 days பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் வேலையில் ஜாலியாக இருக்கலாம், எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லைல்ல. அவங்களுக்கு லீவ் விட்டாங்களோ இல்லையோ, நமக்கு தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அதனால பூட்டுறா வீடுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறமா நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேனான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மை தானே, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தானே, அதனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ரிப்ளை கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கெல்லாம். அப்புறமா எங்கே அக்கா மாசாக்கு போயிட்டா. நீ எங்கே போகிற? எங்கே போகிற? மாமா வீட்டுக்கு சொல்லு. பாய் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. என்னம்மா? சரி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. லவ் யூ சொல்லு. அப்பா அப்பா முடி. அச்சோ, போலாமா? இது பாரு, அஃப்ரா தெரியுதா பாரு. யார் இது? அஃப்ரா. அஃப்ரா அத்தா. அக்கா பேர் என்னம்மா? அஃப்ரீன். கோழி பாப்போமா? கோழி எப்படிம்மா கத்தோ? கோழி கக்கா சொல்லு. காக்கா காக்கா எப்படி கத்து? பாபு எப்படி கத்து? பாபு பாபு எப்படி கத்து? இங்கே பார்த்து முடி முடி. கூடு மாமா கூடு. கூடு மாமா கூப்பிடு. போ மாமா உள்ள போ. தண்ணி தான் உள்ள போ.
அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, மேலேருந்து கீழே இறங்குனா அம்மா வீடு தான். பக்கத்து சந்திலே தானே இருக்காங்க, அதனால் வந்தாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அத்தம்மா உட்காந்துருந்தாங்க. மூக்கு தருவாங்க தருவாங்க. ம் அப்பாடா, நம்மளோட ஃபேவரட் டீ வேற கிடச்சிருச்சு. ஏன்னா முறுக்கு அதில் இருக்குன்னு தெரியுமாக்குமா அவளுக்கு? இது தருவாங்க தருவாங்க. என்ன பண்ற ஃப்ரமா? முறுக்கு. என்னது இது? மூக்கு. என்னது மூக்கு? ஃப்ரமா அது என்னது? பாட்டி கொடு, பாட்டிக்கு. பாட்டி முறுக்கு எப்படி டீல தொட்டு சாப்பிடுறாங்க? நீங்க சாப்பிடுங்க அத்தம்மா, சாப்பிடுங்க சொல்லி ரஃப்ரா சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுற? இது என்னதுமா? முறுக்கு. யார் கொடுத்தா? போயிட்டாளா? போயிட்டா. எங்க போயிட்டா? அத்தா கூட போல, மதரசாக்கு போயிருக்கா. மதரசாக்கு போயிருக்கா, மதரசாக்கு போயிருக்கா, ஓத போயிருக்கா, ஓத போயிருக்கா. ஆமா ஆமா.